மழைக்கேற்ற ஸ்நாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. மரவள்ளிக்கிழங்கு இருந்துச்சு. மரவள்ளிக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அதை கட் பண்ணி வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு இப்படி தான் இருந்துச்சு. அதோடைய தோலை கையால் பீல் ஆஃப் பண்ணியாச்சு. நீங்கள் பச்சையாக உரித்து வேக வைக்கிறத விட இந்த மாதிரி தோலோடையே உரித்து வேக வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்க வேண்டியது தான். கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு சோம்பு, சீரகம், கடுகு எல்லாமே போட்டுக்கணும். பாருங்கள், வெடித்த சோம்பு சீரகமும் வெடித்த பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா தாராளமாக போடணும், நிறைய போடணும். உளுந்து இருந்தால் கூட அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல. நிறைய கடுகு போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிட்டால் உங்களுக்கு கருவேப்பிலை பிடிச்சி இன்னும் கூட நிறையா போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கணும், நிறைய ஊற்றக்கூடாது. கருவேப்பிலை போட்டுட்டு இதை கட் பண்ணி வச்சதை உள்ளே போட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு மஞ்சத்தூள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டேன் பாருங்கள், எவ்வளோ கடுகு இருக்குது பாருங்கள். மஞ்சத்தூள் போட்டு தேவைக்கான காரம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டாலே போதுமானது. நிறைய காரம் வேணும்னா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். சும்மா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் மிளகாத்தூளுக்காக. இதை ஈவினிங்கில் நல்லா ஆவி பறக்க நல்லா காரசாரமாக சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.